வாமா, என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? நான் உன் அண்ணி இல்லையா? அண்ணி சீக்கிரம் வாங்க அண்ணி. அழாத பிரியா, உண்மையை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? பிரதீப் எங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தள்ளி விட்ட? நீங்க ஏன் ரூம்ல அனாவசியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு, ஒரு ரூம்க்கு வரத தவிர. அவதான் அண்ணி அண்ணின்னு கத்துக்கிட்டு இருந்தா, அதனால தான் இந்த ரூம்குள்ள வந்தேன். அவ அண்ணி அண்ணின்னு கத்திக்கிட்டு இருந்தது எனக்காக. நானும் அவளுக்கு அண்ணி தானே. இங்க பாருங்க, இவ ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கா. அதனாலதான் நான் ஏன் ரூம்ல கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வர மாதிரி வரா. நீ சொல்ல விடாம தடுத்து அவளை பாதுகாக்கிற மாதிரி தானே தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்ப என் ரூமை விட்டு கிளம்புங்க. அவ ஏதோ சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நீ, நான் எதுவுமே சொல்லல நீ, நான் எதுவுமே சொல்லல. இல்ல சொன்னா அடிச்சேன் காணும் அது இதுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கா. உளறான்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க. யார் அடிச்சீங்க? பிரதீப்பையா? அவன் இப்ப காணுமா? அண்ணி அவங்களுக்கு போ சொல்லுங்க. அண்ணி அவங்களுக்கு போ சொல்லுங்க முதல்ல வெளியே. ஏய் உண்மையை சொல்லுடி. பிரதீப் நீ என்ன பண்ண சொல்லு. நான் எதுவுமே பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல. பிரியா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன இப்போ? நீங்க முதல்ல வெளியில போங்க. அவ ஏதோ சொல்ல வரால, நீயே தடுக்கற. போலீஸ் ஜெயிலு தூக்குங்கறா. யாருக்கு தூக்கு? எதுக்கு? நான் சொல்லவே இல்ல. என்னவோ நடந்திருக்கு. என்னது? பிரியா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன ஓவரா மிரட்டுறீங்க? ஒண்ணும் நடக்கல. ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, அவ்வளவுதான். அதுக்குதான் பாவம் இவ்ளோ பயந்து போயிருக்கா. அந்த கார்ல இடிச்சவன் திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நேத்து நைட் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அததான் பாவம் தூக்கத்துல உளறிட்டு இருந்திருக்கா. அது ஒரு தப்பா? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லாவே நடிக்கிறீங்கடி. அண்ணியும் நாத்தனாரும் கூட்டு களவானீங்களா? உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். நீங்க தானே கூட்டு களவாணி சங்கத்துக்கே தலைவி. ஏய் மரியாதையா பேசு. நீங்க மரியாதையா பேசுங்க. நான் நீங்க பேசுறத பார்த்து கண்டிப்பா கத்துக்கிறேன். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவ பிரதீப்ப பார்க்க போயிருக்கா. அங்க ஏதோ கலவரம் நடந்திருக்கு. நீ போய் பிரதீப்ப என்னவோ பண்ணிட்ட. ஓ, கொன்னுட்டீங்களா? அண்ணி முதல்ல உங்களை வெளியே போ சொல்லுங்க. அண்ணி முதல்ல வெளியே துரத்துங்க. போயிடுங்க வெளியே, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிரச்சனை பண்ணாம முதல்ல இங்க இருந்து போங்க. இப்ப போறேன்டி. ஆனா திரும்பி வருவேன். அவ என்னமோ சொல்ல வரா, நீ என்னமோ காரணம் சொல்லி மறைக்கிற. அவன் இவளை என்ன பண்ணா? கெடுத்துட்டானா? இல்ல இவ அவனை கொன்னுட்டாளா? தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன்டி. இந்த குடும்ப மானத்தை நடு ரோட்ல கொண்டு வந்துட்டல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற வரைக்கும் இந்த உமா ஓயவே மாட்டான். நான் யாருன்னு காட்டுறேன். ஊரை கூட்டி உங்க ரெண்டு பேர் வாயாலேயே உண்மை என்னங்கறத வர வைக்கிறேன். உட்காரு. என்ன பிரியா நீ இப்படி பண்ணிட்ட? யாருக்கு தெரியக்கூடாது நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோமோ அவங்க கிட்டே போய் உளறி வச்சிருக்க. இல்ல நீ, தூக்கத்துல நடந்த சம்பவம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அண்ணி அவனை கெடுக்க வந்தது, அவனை அடிச்சது, அவன் செத்து போனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணி. எனக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி.
போலீஸ்க்கு போயிடுவாங்க, என்ன ஜெயில போட்டுருவாங்கல்ல, என்ன தூக்குல போட்டுருவாங்கல்ல அண்ணி. பிரியா, ஏன் இப்ப தேவையில்லாம இப்படி கன்ஃபியூஷன்ல உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த ஸ்னேகா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பயமும் இல்ல, புரியுதா? கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். முதல்ல அழுகிய நிறுத்து. இவ பிரதீப்ப பார்க்க போயிருக்கா. அங்க ஏதோ கலவரம் நடந்திருக்கு. நீ போய் பிரதீப்ப என்னவோ பண்ணிட்ட. கொன்னுட்டீங்களா? சிஸ்டர், சொல்லுங்க சார். அக்காவுக்கு இப்போ எப்படி இருக்கு? மேடமோட கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருந்தது. இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 2-3 நாள்ல கண்ணு முழிச்சிருவாங்க. டெய்லி டிப்ஸ் எடுத்துட்டே இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அக்காவை பார்க்க கூட விட மாட்டேங்குறீங்க? சார், அது நீங்க டாக்டர் தான் சார் கேட்கணும். நான் உள்ள பண்ணிட்டு இருக்க டிராமாவை வெளியே எல்லாரும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் திஸ். ஓ மை காட், ஐ அம் அலர்ஜிக் டு ஆல் திஸ். தெரியாத உங்களுக்கு? உள்ள வரும்போது இனிமே மாஸ்க் போட்டு தான் வரணும், புரிஞ்சுதா? சாரி மேடம். சசி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. இந்த ஜூஸ், கஞ்சி, தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போயிடுச்சு. நான் பிரியாணி கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? ஏன் இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு? பின்ன என்ன மேடம், ஐசியூல சிக்கன் பிரியாணி சாப்பிடுற முதல் டாக்டர் உலகத்திலேயே நீங்களா தான் இருப்பீங்க. கமா சசி, இது என்னோட ஹாஸ்பிட்டல். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்காக ஸ்பெஷலா ஒதுக்கப்பட்டிருக்க ரூம்ல நான் இருக்கேன். அப்புறம் என்ன? யாருக்கு என்ன பிரச்சனை நான் பிரியாணி சாப்பிடறதால? ஏய், யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. யாருக்கு சந்தேகம் வருதோ இல்லையா மேம், உங்க தம்பிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. அவரை விட்டுத்தால. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. உன் சாயம் வெளுத்துடுச்சு. நீங்க எப்படிங்க? சொல்றேன். என்ன ரிப்போர்ட் இது? நீங்க டாக்டர் முத்துலட்சுமி இருக்க ஐசியூல தானே வரீங்க? எஸ் டாக்டர். அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இல்ல டாக்டர். ஏன் டாக்டர், அவங்க 4 நாளா உடம்புக்கு முடியாம சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தா ட்ரீட்மெண்ட்டை மாத்துறதுக்கு நான் சஜஷன் கொடுப்பேன்ல? இல்ல டாக்டர், நானே பாத்துக்கிறேன். கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் கொடுங்க. சாரி டாக்டர். 4 நாளா ஐசியூல சீரியஸா இருக்கேன், நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. உன் தம்பி கூட நீ இந்த விஷயத்த சொல்லல. அவரும் 4 நாளா ஐசியூ வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதனால நாங்களும் நீ நிஜமாவே மயக்கமாயிட்ட, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கேன்னு நம்பிட்டோம். பரவாயில்ல, நீ அதிபுத்திசாலிதான். நான் உன்னை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தலாம்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு செட்டப்ல இருக்க. நீ ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல முத்துலட்சுமி?
என் ஹாஸ்பிட்டல காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐசியூல சிக்கன் பிரியாணி. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. இது ஏன் ஹாஸ்பிட்டல். நான் ஆடு வெட்டி விருந்து கூட போடுவேன். அது கேட்கறதுக்கு நீங்க யாரு? முதல்ல வெளியே போங்க. போறேன், மினிஸ்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. என்னக்கா நீ என்கிட்ட கூட சொல்லாம பண்ணிட்டியாக்கா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என் பிளான் எல்லாமே வீணா போச்சு. வணக்கம் சார், நான் டாக்டர் கருணாகரன் பேசுறேன். ஆமா சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரி முத்துலட்சுமிக்கு எதுவும் இல்லை. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், ஆமா. மாமா காஃபி. குட் மார்னிங்மா. ஸ்னேகா. மாமா குட் மார்னிங் சொன்னம்மா. குட் மார்னிங் மாமா. என்னம்மா டல்லா இருக்க? ராத்திரி சரியா தூங்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏமா அந்த பிரதீப் பிரதீப்க்கு என்னாச்சு மாமா? ஏன் ஸ்னேகா இவ்ளோ பதற? மாமா பிரதீப்னா ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள அந்த பேரை கேட்டாலே இப்படி நடுங்குற. ஏமா அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? ஏதாவது தகவல் தெரியுமான்னு தான் கேட்க வந்தேன். இல்ல மாமா, நான் போன் எதுவும் பண்ணல. நான் பண்றேன். இது சரியில்லையம்மா. நம்ம வீட்டு பொண்ணு திரும்பி வந்ததும் நம்ம பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு சும்மா இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. பிரியா காணாம போன போது ஐஜி தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு நம்மோட வந்து இருந்தார்ல, அதே மாதிரி பதிலுக்கு நாமும் விசாரிக்கணுமே. அப்புறம் அது முறையா இருக்காது ஸ்னேகா. கரெக்ட் மாமா. நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நாம விசாரிக்காம போயிட்டா நாம சுயநலவாதி மாதிரி ஆயிடும். அதனால பிரதீப் எங்க இருக்கான்னு நீ விசாரி ஸ்னேகா. பாவம், அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, எந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கானோ, யாருக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கானோ, யார் அவனை என்ன பண்ணாங்களோ தெரியலையே. அவளையேமா முறைக்கிற? உமா சொல்றது சரிதானே? சரி மாமா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். ஸ்னேகா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. என்ன நினைச்சோமோ அதை உடனே செஞ்சிடணும். இந்தா பேசு. என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, நான் அதுல பண்ணி பேசிக்கிறேன். யார் போனா இருந்தா என்னம்மா, பேசு, தப்பு இல்ல. நீ பேசினா நானும் மரியாதைக்கு 2 வார்த்தை அவர்கிட்ட பேசுவேன்ல. பேசு ஸ்னேகா. ஐயோ, பேசு ஸ்னேகா. ஐயோ, போனு. ஐயோ சாரி, நான் வேணும்லாம் பண்ணல. அது உங்க கையை தவறிதான் கீழே விழுந்தது. வேணும்னே போனை கீழே போட்டு பழைய ஏன் மேல போடுறியா? அது எவ்வளவு காஸ்ட்லி போன் தெரியுமா? அவளையேமா திட்டுற? அவ என்ன வேணும்னா கீழே போட்டா? அதானே மாமா. போன் எடுத்துக்கொடுடி. இங்க பாருங்க, உங்க போன் இனிமே நான் என் கையால தொடல, நீங்களே எடுத்துக்கோங்க. நல்ல வேளை போனுக்கு எதுவும் ஆகல. அங்க எதுக்கு போறா? இந்த காபி சாப்பிடுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி இங்க வாங்க அண்ணி. அண்ணி. பிரியா எந்திரிச்சிட்ட போல இருக்கு மாமா, நான் இப்ப வரேன். ஸ்னேகா, பிரியா ரொம்ப நேரமா மாமாவை கேட்டுக்கிட்டே இருந்தால. அப்படியா? ஆமா மாமா, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிரியா ரொம்பவே பயந்திருக்கா.
காலையில ஏதோ கெட்ட கனவு கண்டு ஐயோ அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருந்தா. அவ மனசுல ஏதோ பெரிய பயமும் பாரமும் இருக்கு போல மாமா. நீங்க 2 வார்த்தை பிரியா கிட்ட பேசுனீங்கன்னா அவ சமாதானம் ஆயிடுவா. என்னம்மா இது எனக்கு தெரியாதம்மா. நான் உள்ள போனா அப்பா திட்டுவாருன்னு பயப்பட போறாளே நான் போகாம இருந்தேன். தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேனே. ஏன் போனை அடி கீழே போட்டு உடைக்கிறேன். உனக்கு தலைவலி மேல தலைவலி கொடுத்து உன் மண்டைய உடைக்கிறேன்டி. எனக்கு வேண்டாம். அது என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். பார், என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அத்தை அவ பயந்துருக்கா, அதனாலதான் சொல்றேன். அதுக்காக நான் அவ அம்மா, புரியுதோ? நீ நிக்க வேண்டிய இடத்துல நில்லு, இல்ல சரியா வராது. இல்ல அத்தை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணி நீங்க எங்கேயும் போகாதீங்க அண்ணி. என் பக்கத்திலேயே இருங்க. நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க அண்ணி. சரி என்னம்மா பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்கும் இவதாங்க காரணம். பிரியாவை போக வேண்டாம் தடுத்திருந்தா இப்போ இவ்வளவு வில்லங்க ஆயிருக்குமா? நல்லா நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் அநியாயமா நின்னு போச்சு அத்தை. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உண்மைய சொன்ன. தேவையில்லாம என்ன சீண்டாதீங்க. இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ? ஷாமலா, அவ பிரியாவை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. அவளையே நீ திட்டிக்கிட்டு இருக்க? எதுக்கு குழந்தைய வெளியே அனுப்பணும், அதுக்கப்புறம் காப்பாத்தி கொண்டு வரணும்? அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. யாரையும் சத்தம் போட வேணாம்னு சொல்லுங்க அண்ணி. எல்லாரையும் வெளியே போ சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணி. பிரியா, ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? உனக்கு பயம் எல்லாம் போயிடுச்சா? டென்ஷன்லாம் குறைஞ்சிடுச்சா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. மாமா, அவ ஏதோ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது மாமா. மருந்து மாத்திரை இதெல்லாம் மட்டும் பத்தாது. she needs rest. மாமா, அவ்வளோ பயம் இருந்தா நாம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாமே. அவங்க பிரியாவை தரவா செக் பண்ணி என்ன நடந்ததுன்னு பிரியாவை பேச வச்சிருவாங்க. அவளுக்கும் மனசுல பாரம் குறையும்ல. அண்ணி அண்ணி வேணாம் அண்ணி, நான் எங்கேயுமே வரல அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் எங்கேயுமே வரல. சொல்லுங்க அண்ணி, நான் வர மாட்டேன்னு சொல்லுங்க. சரி பிரியா, இத பாருமா. ஏன் கத்துற இப்படி? என்ன ஆச்சு? என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீமா? ஏங்க, அவ நேத்துல இருந்து ஆளே சரியில்லைங்க. யார் முகத்தையும் பார்க்க மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, சாப்பிடவே மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் ஸ்னேகா ஸ்னேகா ஸ்னேகான்னு மட்டும்தான் சொல்றா. அத்தை, ஸ்னேகா பிரியாவுக்கு ஏதோ மந்திரிச்சு விட்டுட்டா போல இருக்கே. யாரும் ஸ்னேகா நீ ஏதோ சொல்லாதீங்க. எல்லாமே என்னாலதான். பிரியா, போ சொல்லுங்க நீ. எல்லாரையும் போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. எல்லாருமே கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா ப்ளீஸ்? இவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. பிரியா, பிரியா. ஏங்க, இதெல்லாம் சரிப்படாதுங்க. நம்ம புள்ளைக்கு ஏதோ காத்து கருப்பு பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். மாமா, நம்ம உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம் மாமா. அங்க போனா எல்லாமே சரியாயிடும். நான் வர மாட்டேன் அண்ணி. நான் வர மாட்டேன் அண்ணி. நான் வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. பிரியா, பிரியா கத்தாத. உன்னை அழைச்சிட்டு போகல. அம்மா, அவ ஏதோ டென்ஷனா இருக்கா. அவளை கொஞ்சம் தனிமையில விடுங்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. பிரியா அழாத. பிரியா அழறத முதல்ல நிறுத்து. பிரியா ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. என்னென்ன அந்த முத்துலட்சுமி வருவாளா மாட்டாளா? ஏற்கனவே 4 நாள் ஐசியூல படுத்துக்கிட்டு சீரியஸ்னா ஆட்டம் காட்டினா. அதே மாதிரி இன்னொரு காரணத்தை சொல்லிட்டு வராம இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்னென்ன நிச்சயம்? நீ என்ன நினைக்கிற? வருவாமா. மினிஸ்டர் மேல அவளுக்கு ரொம்ப பயம். அவ பண்ண எல்லா தில்லுமுள்ளும் அவருக்கு தெரியும். அவ வரலன்னா அவர் தூக்கி உள்ள வச்சிருவாருங்கிற வரைக்கும் அவளுக்கு தெரியும். அதனால கண்டிப்பா வருவாமா அவ. நாம எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கமே நிறைவேறாம போச்சுமா. எல்லாத்துக்கும் காரணம் நீ ஜெயில இருந்தப்போ அவளை நம்பி பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். பழச பேசி இனிமே என்னமா பிரயோஜனம்? ஒரு மனுஷன் சிந்திக்காம கோவப்பட்டா அதோட நஷ்டத்தை தாங்கித்தான் ஆகணும். அதுக்கான விலையை கொடுத்துத்தாமா ஆகணும். அதுக்கு நானே சிறந்த உதாரணமா.
என்ன பிஏ சார், மந்திரி வரேன்னு சொன்னாரு, வரலையா? அவருக்கு திடீர்னு ஒரு பர்சனல் ஒர்க். நம்ம ரிஜிஸ்டர் முடிச்சுட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரிப்போர்ட்டர் ஹரிச்சந்திரன் எங்க சார்? நாங்க அவரை பார்க்கலையே. அவர் தான் சார் உள்ள எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? உள்ளதான் இருக்காரு. நான் எல்லாம் ரெடி ஆனதும் சரி. உங்களை கூப்பிடுறேன். ஓகே.